யார் இந்த பென்டன் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, பென்டன் அப்படிங்கிறது ஒரு கார்ட்டூன் சீரிஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு உடனே பல பேர் கேட்கிற ஒண்ணு. சரி இதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பென்டன் அப்படிங்கிற அந்த ஒரு சீரிஸ் எப்படி உருவாச்சு? அதுக்கான காரணம் யாரு? அப்படின்னு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பென்டன் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் சீரிஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்க அமெரிக்காவை சேர்ந்த தன் கண்ட்ரோலே அப்படிங்கிறவரும் அவரோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கார்ட்டூன் சீரிஸ் உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா கார்ட்டூன் நெட்வொர்க் ஸ்டுடியோவோட மேனா பாக்சன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில வாய்ப்பு கேட்டு பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் அவங்க யோசிச்சாலும் கடைசியா ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. சரின்னு 2005 டிசம்பர் 27 அப்ப தன்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸை கார்ட்டூன் நெட்வொர்க்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல என்னதான் பல பேர் இதெல்லாம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட $7.85 பில்லியன் மேல வசூல் பண்ணியிருக்கு. அதோட அன்னைக்கு எதை கார்ட்டூன் நெட்வொர்க்ல ரிலீஸ் பண்ண யோசிச்சாங்களோ அந்த ஒரு சீரிஸ் தான் இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்கு ஒரு அடையாளமாக மாறினதோட தனக்குன்னு தனி ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கியிருக்கு.